விளம்பர ஆட்சி திமுக அரசே அதுக்கு சாட்சி பாட்டம் நம்முடைய கழகத்தின் அமைப்பு செயலாளர் மீடியா நாயகர் பாசத்துக்குரிய ரோட் ஷோ மற்றும் போட்டோஷூட் இது ரெண்டு மட்டுமே நடத்தி இன்றைக்கு இந்த சர்வாதிகார ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஹிட்லர் ஸ்டாலின் இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்து 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு ஒரு சீரழிந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு கூட இன்றைக்கு வீதிக்கு வந்து போராட வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்றது தான் இன்றைக்கு மிக 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 வருத்தத்துக்குரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாகும். எனவே ஒரு ஆட்சியுடைய கடமை என்ன? 2 கடமைகள். ஒன்று, சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். மற்றொன்று, மக்கள் நிம்மதியாக அவர்களுடைய அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்து தர வேண்டும். சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது அப்படின்னா சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து யாருக்காவது பாதுகாப்பு இருக்கா? யாருக்குமே இல்லை. வீட்டில் முதியோர்கள் இருந்தால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகமான அளவிற்கு ஒரு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு எண்ணிக்கையில் அதிகமாகி அதுவும் வந்து பெரிய அளவுக்கு இந்தியாவிலேயே அதிகமான ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற அந்த பெயர் பெற்றிருக்கின்றது. சரி, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அதிலே வந்து கவனம் செலுத்தி ஒரு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? குடிக்க குடிநீர், கழிவுநீர் செல்வதற்குடைய வசதி, தெருவிளக்கு, மின்சார வசதி, இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இது என்ன? இது ஒரு அடிப்படையான வசதி ஒரு அரசாங்கம் செய்து தர வேண்டியது. ஆனால் அதை கூட இந்த துப்பு கெட்ட மானங்கெட்ட இந்த விடியாத அரசு செய்து தர வக்கீல் என்றால் இந்த ஆட்சி வந்து தூக்கி எறியப்பட வேண்டுமா இல்லையா? சொல்லுங்கள். அது 2026 கண்டிப்பாக மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்கி ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் சரி, அதே போன்று சட்ட ஒழுங்கை பராமரித்து நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கையை மக்கள் பெறுவதற்குண்டான ஒரு அரசு என்றால் அது அம்மாவுடைய அரசு மட்டும்தான் ஒழிய வேற எந்த அரசும் கிடையாது. இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாடு என்ற மாதிரி நம்முடைய பொன்மனச்செவல் புரட்சி தலைவர் அவர்கள் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் பாடினார். அந்த அளவுக்கு எல்லா வளமும் உள்ள ஒரு நாடு. ஆனால் இன்றைக்கு கனிம வளம் இன்றைக்கு சூறையாடப்பட்டு இயற்கையே இன்றைக்கு வந்து கொள்ளையடிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை. இன்றைக்கு ஆளுங்கட்சி இன்றைக்கு விதிமீறல்களெல்லாம் அப்படி காற்றில் தூக்கி விட்டு முழுமையான அளவுக்கு வந்து இயற்கையை சூறாடி கனிம வள கொள்ளைகள் ஒரு பக்கம் இருக்குது. கனிம வள கொள்ளை ஒரு பக்கம் என்று சொன்னால் இயற்கை அதை வந்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற உன்னத உணர்வு ஒரே ஆட்சிக்கு என்று சொன்னால், ஒரே கட்சிக்கு என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அம்மா அரசுக்கு மட்டும்தான். எனவேதான் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு 1 கோடி மரங்களை நட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பசுமை புரட்சியை செய்தது என்று சொன்னால் அது அம்மாவுடைய அரசு மட்டும்தான். ஆனால் இந்த ஆட்சியில் என்ன, இன்னைக்கு பார்க்கே இன்னைக்கு கமர்ஷியல் ஆகிட்டாருங்க. இன்னைக்கு பார்க்கு கிட்டத்தட்ட 2 இடங்களில் கிட்டத்தட்ட 19 கடைகள் கட்டி யாருக்கு கொடுக்க போகிறீங்க? ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களிடத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுகின்ற நபர்களுக்கு இல்லை அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பார்க்கை அழித்து அதன் மூலம் வந்து அந்த கடைகள் கட்டி அவர்கள் வந்து ஒரு ஆதாயம் பார்ப்பதற்காக இயற்கை அளிப்பது எந்த வித நியாயம்? அது நியாயம் இல்லை. எனவே அந்த வகையில் இப்போ தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டம். சரி, திருவள்ளூரில் வந்து அடிப்படை வசதிகள் இருக்குதா? சாலை பாருங்கள், குண்டும் குழியுமாக இருக்கின்ற நிலைமை. சாலை சரியில்லை, மின்சார வசதி இல்லை, தெருவிளக்கு எரிவதில்லை, அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லை. இப்படி எந்த வசதியும் இல்லாமல் இன்றைக்கு திருவள்ளூர் நகராட்சி இருப்பது இன்றைக்கு வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கது என்ற வகையில் தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டமே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு பூங்கா என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகமான அளவிற்கு வந்து அது அமைக்கப்பட வேண்டும் என்ற வகையில் தான் நம்மளுடைய அரசு எல்லாவித முயற்சி எடுத்து சென்னையிலும் சரி அதே போன்று தமிழ்நாட்டிலும் எல்லா இடங்களிலும் பூங்கா அமைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த விடியாத ஆட்சியில் பூங்காக்கள் எல்லாம் இன்றைக்கு கடைகளாக மாறி இந்த அடிப்படை கட்ட வசதி கூட பாருங்கள் எப்படி குப்பை மூலியமாக இருக்கும். இன்றைக்கு திருவள்ளூர் நகராட்சியினுடைய இது அந்த நகராட்சியினுடைய ஆணையர் வந்து இன்றைக்கு
இந்த ஆளுங்கட்சியினுடைய இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பேச்சை கேட்டு இன்னைக்கு சட்டவிரோத செயலில் ஈடுபட்டிருக்காங்க. எனவே ஒன்று மட்டும் நான் நிச்சயமாக சொல்கிறேன், இன்னும் கிட்டத்தட்ட 7-8 மாதம் தான் இருக்குது இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு. மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனவே இதற்கெல்லாம் சரியான தீர்ப்பாக மக்கள் இந்த கொடுங்கோன்மையான சர்வாதிகார இந்த இடியமை ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் அம்மாவுடைய அரசை நம்ம நிலப்பாடுகள் தலைமையில் நிச்சயமாக வளர வைப்பார்கள். கண்டிப்பாக அப்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னென்னலாம் கோரிக்கை வைத்தோமோ நிச்சயமாக அதையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவோம், இந்த கடை கட்டியிருக்கீங்க, இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போவோம். கண்டிப்பாக நீதியை நிலைநாட்டி இந்த நகரசபை ஆணையர் நம்முடைய ரமணா சொன்னது போல் எப்படி ஒரு அரசாணை ஒரு பார்க்கை ஒரு ரீக்ளாசிஃபிகேஷன் பண்ணி அதை கடை கட்டலாம், கமர்ஷியலாக கட்டலாம் சொல்லி அந்த உத்தரவு அரசு கொடுத்தது இல்லை, உத்தரவு அமல்படுத்தினார்களா? நகராட்சியே அதை பார்க் கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்தான். எல்லாம் இதெல்லாம் கோர்ட்டில் வரும். எனவே நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த நகர சபையை நான் கேட்டுக்கிறேன், போக்குவரத்து பிரச்சனை ஏற்படுத்தி இயற்கையை சீரழிக்கின்ற இந்த செயலை தடுத்து நிறுத்துகின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய குரல்கள் இந்த அரசுக்கு கேட்கின்ற வகையில் இந்த கடைகள் எல்லாம் இடித்துவிட்டு மீண்டும் அந்த இடத்திலே பூங்கா அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் நிச்சயமாக இருக்கும். நீதிமன்றத்துக்கு நாங்கள் செல்லவும் இருக்கின்றோம். இந்த 4 வருஷத்தில் என்ன பலன் இந்த ஆட்சியில் சொல்லுங்கள்? சொத்து வரி ஏற்றிட்டாங்களா? சொத்து வரி மின்சார கட்டணம் எத்தனை தடவை ஏற்றிருக்காங்க? 3 முறை ஏற்றிருக்காங்க. பால் விலை அதுவும் ஏறி போச்சு. அதுக்கப்புறம் நிலவரி, அந்த வரியும் ஏற்றிட்டாங்க. இப்படி வரி உயர்வுகள் ஒரு பக்கம், அது மட்டும் இல்லாமல் மின்சார கட்டணம். ஆட்சி பொறுப்புக்கு ரமணா சொன்ன மாதிரி இந்த 4 வருஷத்தில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுத்த எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கு சொல்லுங்கள்? கல்வி கடன் ரத்து பண்ணிட்டீங்களா? இல்லை நீட் எங்களுக்கு தான் தெரியும் அந்த ரகசியம், நாங்கள் வந்தவுடனே முதல் கையெழுத்தில் போட்டு நீட்டை ஒழிச்சிடுவோம். நீங்கள் அதை ஒழிச்சிங்களா? அதை ஒழிக்கலை. மாதம் மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை ஒரு 2 மாதத்துக்கு கணக்கெடுக்கிறத 1 மாதமாக பண்ணுவோன்னு சொன்னீங்களா இல்லையா? ஏன் பண்ணல? சரி, 1000 ரூபா எல்லாருக்குமே கொடுக்குன்னு சொன்னீங்க, 2 கோடி பேருக்கும். ஆனால் கொடுத்தது 1 கோடியே சில்லற பேர் கொடுத்தீங்க, மீதி பேருக்கு கொடுக்கல. அந்த 1000 ரூபா யாரும் உங்கள் அப்பா வீட்டு காசாக கொடுத்தீங்க? நீங்கள் உங்கள் காசான எடுத்து கொடுத்தாங்க. அது நியாயமாக உங்களுக்கு கொடுக்கணும்னு பார்த்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபா கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? 10,000 ரூபா கொடுக்கணும். 10,000 ரூபா கொடுக்கணும். முதல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த ஆட்சி மே ஜூனில் ஆட்சி அமையும் போது ஆட்சிக்கு வந்தவுடனே 1000 ரூபா கொடுக்குறேன்னாங்க. ஆனால் அப்படி 1000 ரூபா கொடுக்கல. அப்போ எதிர்கட்சிகள் நாங்களெல்லாம் குரல் கொடுத்தது காரணமாக அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கழித்து அது கொடுத்தாங்க. அப்போ 8 மாதம் 8,000 ரூபா போச்சு இல்லை? அப்போ 9ஆம் மாதம் முதல் மாதம் கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும்? 10,000 ரூபா கொடுத்துருக்கணும். சரி, அது போச்சு. சரி, 10,000 ரூபாய் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னேன்? 1000 ரூபாய்ன்றது பெரிய விஷயமா இன்னைக்கு? சொல்லுங்கள். ஒரு 10,000 ரூபா கொடுத்தா போதும். உங்ககிட்ட பிடிங்கி யானை பசிக்கு சோள பொறி போல் 1000 ரூபா கொடுக்குறது. யானை பசிக்கு சோள பொறி போல். எப்படி வீட்டு வரியில் வாங்கிட்டாங்களா? வீட்டு வரியில் மின்சார கட்டணத்தில் 3 முறை வாங்கிட்டாங்களா? சொத்து வரி ஏற்றிட்டாங்களா? பால் விலை ஏற்றிட்டாங்களா? நகராட்சியில் வரி போட்டாங்களா? இதெல்லாம் போகாத டாஸ்மாகில் இருக்குது. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? உருப்படியான சாதனை. 32,000 கோடி ரூபாய் இருந்த வருமானம் இன்னைக்கு பார்த்தா 50,000 கோடி ரூபாய் ஆச்சு. எவ்வளோ ஆச்சு? அப்போது எவ்வளோ? 20,000 கோடி ரூபாய் குடிக்கிறவன் வரி போட்டு போடுறான். குடிக்கிறவன் வீட்டில் இல்லாமல் பாலைவனத்தில் குடிக்கிறான், இல்லை வெளி மாநிலத்தில் குடிக்கிறானா, இல்லை வேறு ஸ்டேட்டில் குடிக்கிறானா? எங்கேருந்து குடிக்கிறான்? நம்ம வீட்டில் தானே குடிக்கிறாங்க. நம்ம வீட்டிலேருந்து குடிக்கிறவன் அவன் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தரான்? 50,000 கோடி தரான். அப்போ
நீ கொடி பிடிச்சல இந்த மாதிரி பிளக்கார்ட் பிடிச்சல இந்த மாதிரி ஸ்டாலின் கனிமொழி எல்லாம் வந்து அலை பிடிச்சாங்க. என்ன மூடு 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 எதை மூடு எதை மூடு வாய் உங்க வாய் மூடு சொல்ல மூடு 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 எதை மூடு 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 எதை மூடு ஏன் மூடல டாஸ்மாக் மூடல. ஆனால் டாஸ்மாக் கடையை அதிகப்படுத்திட்டு அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட எவ்வளோ 50,000 கோடி ரூபா வருமானத்தை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து புடுங்கின பணம் அது. உங்ககிட்ட இருந்து புடுங்கின பணத்தை பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கு எவ்வளோமா கொடுக்கணும்? 10,000 ரூபா கொடுத்தா அது ஓரளவு பரவாயில்ல. என் பணத்தை எடுத்துட்டு அதை வந்து உங்கள் அளவில் போட்டுட்டு அதில் வேற ஊழல். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை பார்த்தா இன்றைக்கி செந்தில் பாலாஜி வீட்டு போயிட்டார் இல்லையா? அதில் டாஸ்மாகில் பார்த்தா ஏகப்பட்ட ஊழல் அது இது ஈடியில் மாட்டியிருக்கு. இப்போ அதில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய். கஞ்சா புழக்கம், அப்புறம் அபின், ஹெராயின், ப்ரௌன் சுகர், இப்படி எல்லா வகையில் இன்றைக்கி வந்து கஞ்சா புழக்கம் வந்து அதிகமாகி இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி வந்து ஒரு போதை மாநிலமாக இன்றைக்கு உருவாயிடுச்சு. ஒரு டாஸ்மாகில் குடிச்சிட்டு உருடுறது ஒரு பக்கம் இல்லாமல் சிறு இளைஞர்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக கொடுமையான அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அதை கூட இன்றைக்கு வந்து கட்டுப்படுத்துவது தவறிவிட்டது. அப்படி வந்து இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாடு இன்றைக்கி ஒரு போதை மாநிலமாக ஒரு டாஸ்மாகில் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்து டாஸ்மாகில் வந்து நாங்கள் வந்து ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒழிக்காமல் அதில் வருவாயை தேடி அந்த வருவாய் மூலமாக ஈட்டுறதை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. 10,000 ரூபாய் கொடுத்துருந்தா பாராட்டியிருப்பாங்க. 1000 ரூபா கொடுக்குறது. 1000 ரூபா விலைவாசி என்ன இன்றைக்கி அம்மாவுடைய ஆட்சியில் எவ்வளோ இருந்தது? மாதம் வந்து ஒரு 10,000 ரூபா, இல்லை நடுத்தர குடும்பம் வந்தால் ஒரு 10,000, ஏழையில் குடும்பம் வந்து 5,000 ரூபா. இதுலேயே என்ன பண்ணுவாங்க? அரிசி, காய்கறி, மளிகை சாமான் எல்லாமே வாங்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு ஏழை குடும்பம் 5,000 ரூபாயில் குடும்பம் தள்ள முடியுமா? நான் கேட்குறேன். 1000 குடும்பம் தள்ள முடியுமா? முடியாது. சரி, நடுத்தர குடும்பம் ஒரு 10,000 ரூபாயில் குடும்பம் தள்ள முடியுமா? அது அம்மாவுடைய அரசில் 5,000 ரூபாயில் குடும்பம் தள்ள முடியும், 10,000 ரூபாயில் குடும்பம் தள்ள முடியும். விலைவாசி கட்டுப்படுத்திய ஒரு அரசாங்கம் நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசாங்கம், எடப்பாடி அரசு. ஆனால் இன்றைக்கி என்ன? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ இன்றைக்கி அரிசி விலை, இன்றைக்கி காய்கறி விலை, பருப்பு விலை, இன்றைக்கி எல்லா விலையும் இன்றைக்கி உயர்ந்து இன்றைக்கி மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதாவது சொல்லுவாங்க, ரோம் நகரம் தீப்பற்றி எரியும்போது நீரோ மன்னன் பிடியில் வசத்த மாதிரி அவருக்கு வந்து மேக்கப்பு, அந்த ஃபோட்டோ ஷூட்டு, அவர் ரோட் ஷோ, இதுதான் ஒரு சோசியல் மீடியா வச்சு ஒரு பிம்பம். ஆனால் இப்படிப்பட்ட வந்து ஒரு மாயை வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி மக்களை ஏமாற்றி மோசடியான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி ஏற்படுத்தினா இனிமேலும் சரி ஸ்டாலினும் சரி திமுகவை மக்கள் நம்ப தயாராக இல்லை. மீண்டும் நம்முடைய பொன்மனச்செம்மல் இது புரட்சி தலைவர் ஆட்சி, நம்முடைய புரட்சி தலைவருடைய ஆட்சி அந்த எடப்பாடியார் தலைமையிலே மலர்ந்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் வருகின்ற அந்த சூழல் வரும். முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை கட்டமைப்பு சேர்ந்து சட்ட ஒழுங்கு வந்து மதுரையில் போலீஸ் ஸ்டேஷன் இன்றைக்கி லூட் அடிக்கிறாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியுடைய தலையீடு, ஆளுங்கட்சி தலையீடு வந்து முழுமையாக அன்றைக்கி வந்து அதிமுக ஆட்சியில் வந்து ஆளுங்கட்சி தலையீடு இருக்காது எங்களுடைய ஆட்சியில். ஆனால் இந்த ஆட்சியில் சாதாரணமாக ஒரு வட்டத்தில் இருக்கிற வட்ட பிரதிநிதி கூட போய் ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்டர் வேண்டுவோம். இன்றைக்கி காவலர்கள் இன்றைக்கி அவங்க ஆட்சியில் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி ஏன்னா இந்த காக்கி சட்டை இந்த திமுக ஆட்சியில் போடுற இன்றைக்கி போய் இன்றைக்கி அவங்க வெளியில் வரும்போதே காவலர்கள் வந்து இன்றைக்கி வட்ட செயல்கிட்ட திட்டு வாங்குவோமா, மாவட்ட செயல்கிட்ட திட்டு வாங்குவோமா, இன்றைக்கி வேறு யார்கிட்ட திட்டு வாங்குன்ற மாதிரி அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து காவலர்களுடைய நிலைமையாச்சு. இதே காவல்துறை நம்முடைய ஆட்சியிலே ஸ்காட்லாண்ட் யார்டு போல் ஒரு மிடுக்காக இருந்த காவல்துறை நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியில். ஆனால் இன்றைக்கி காவல்துறை கூடி குறுகி இன்றைக்கி வெளியில் சொல்ல முடியாத ஒரு வேதனை இருக்குது. இன்றைக்கி தினந்தோறும் இன்றைக்கி பார்த்தா போராட்டம். இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தா இன்றைக்கி போராட்டம் வந்து சர்வசாதாரண ஆட்சி. இன்றைக்கி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியாக இன்றைக்கி அரசு ஊழியர்கள், அவர்கள் ஆசிரியர்கள், அவருடைய கோரிக்கைகள் கூட இன்றைக்கி நிறைவேற்றலை. இன்றைக்கி என்ன சொன்னீங்க நீங்கள்? அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றுகின்ற இதுவரையில் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து வீதிக்கு இறங்கி போகிறாங்க. நெசவாளர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு வந்து போராடுகின்ற
ஒரு துர்பாக்கியமான நிலைமை தான் இன்றைக்கு வந்து ஒரு தமிழ்நாடு இன்றைக்கு வந்து இந்த ஆட்சியில் ஒரு போராட்ட களமாக மாறி இருப்பதுதான் ஒரு மிக மிக ஒரு வேதனைக்கும் ஒரு கண்டனத்துக்குரிய செயல். எனவே நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்கள் வாழ்வதற்குரிய சூழ்நிலை, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் செய்து மக்கள் ஏற்றத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரே அரசு, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு மீண்டும் மலர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி நகராட்சி மேற்கு மாவட்ட ஆர்ப்பாட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்று ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய மாவட்ட அருமை சகோதரர் ரமணா முன்னிலையில், அதே போன்று நம்முடைய கழகத்துக்கு அமைப்பு செயலர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ஹரி அவர்களுடைய முன்னிலையிலும் இன்றைக்கு சிறப்பான பொதுவாகவே ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்பு இருக்கின்ற ஒரு இயக்கம் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து குறிப்பாக இந்த விடியாத அரசியல் வச்சு தினந்தோறும், அதாவது தமிழ்நாடே ஒரு போராட்ட களமாகத்தான் நிச்சயமாக மாறிவிட்டது. இன்றைக்கு நெசவாளர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள் அதே போன்று இன்றைக்கு ஒரு கடுமையான அளவுக்கு இன்றைக்கு பாதிக்கப்பட்டு அவரெல்லாம் இன்றைக்கு வந்து வீதிக்கு வந்து போராடுகிற ஒரு சூழ்நிலை. காவல்துறை கூட இன்றைக்கு இந்த ஆட்சியில் வந்து இன்றைக்கு மிக மிக ஒரு வேதனைக்கும் அதே போன்று சொல்லனாத ஒரு துயரத்துக்கும் இன்றைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காவல் நிலையத்தில் தென் மாவட்ட காவல் நிலையத்திலே வந்து இன்றைக்கு புகுந்து இன்றைக்கு வந்து ஒரு சமூக இன்றைக்கு வந்து அராஜகம் செய்கின்ற சூழல் என்று சொன்னால் இன்றைக்கு காவலர்கள் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்காக ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழல் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அம்மாவுடைய அரசியலை பொறுத்தவரை சரி, ஒரு சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட்டு ஒரு ஆளுங்கட்சி தலையில் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்தார்கள். மக்கள் எதிர்பார்ப்பது ரெண்டு விஷயம்தான். ஒன்று, அந்த ஆட்சியின் கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதி, பொதுவாக குடி தண்ணீர், கழிவுநீர் செல்லக்கூடிய வசதி, தெருவிளக்குகள், மின்சாரம், இது போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதி அது ஒரு சீரான ஒரு முறையில் வந்து ஒரு இந்தியாவிலே பாராட்டத்தக்க வகையில் தமிழ்நாடு அமைந்தது அம்மாவுடைய அரசு. ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது. அதே போன்று சட்ட ஒழுங்கு பார்த்தீங்கன்னா கொலைகள் பார்த்தா சர்வசாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா கொலைகள் வந்து தினந்தோறும் நடைபெறுகின்ற ஒரு மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாட்டு அடிப்படையில் வரலாறு காணாத அளவுக்கு வந்து ஒரு கொலைவெறி தாக்குதல்கள், ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் சர்வசாதாரணம். பாலியல் வன்கொடுமை பார்த்தா தினந்தோறும் பத்திரிகை, அதாவது வந்து ஊடகங்களோட செய்தி பார்த்தா அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. காரணம், இதெல்லாம் வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்து இந்த அரசுக்கு கிடையாது. அவர்கள் பொறுத்தவரையில் வந்து வந்த ஒரே ஆட்சிக்கு வந்து ஒரு நோக்கம் வந்து அவர்கள் கருவூலத்தை நிரப்பணும். அரசாங்க கருவூலத்தை நிரப்புறாங்களோ இல்லையோ, அவர்களுடைய குடும்ப கருவூலத்தை வந்து நிரப்ப வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு எல்லாவற்றிலும் இன்றைக்கு வந்து கருவூலத்தை நிரப்பப்பட்டு அது ஒரு பக்கம் ஈடியில் இன்றைக்கி மாட்டிருக்காங்க. அது என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உள்ளே போகிறாங்க ஈடி விசாரணையில்ன்றது நிச்சயமாக வந்து அது நடக்க தான் போகுது, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதில் வந்து 14 திருடம் ஒரு நாள் ஆகக்கூடாது போல் இந்த 4 வருஷத்தில் வந்து எல்லா வகையிலும் இன்றைக்கு வந்து கொள்ளையடிக்கப்பட்டதெல்லாம் நிச்சயமாக வந்து வெளிவருகின்ற ஒரு சூழல் நிச்சயமாக உருவாக்கும். ரெண்டாவது, ஒரு இயற்கையை வந்து ஒரு பாதுகாக்கணும், ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஒரு காட்டு வளம், அதே போன்று நான் கூட வனத்துறை அமைச்சராக இருந்தேன். அதிகமான அளவுக்கு வந்து மரக்கன்றுகள் நடணும், அதே போல் அதிகமான அளவுக்கு வந்து பூங்காக்கள்லாம் வந்து பராமரிக்கப்பட்ட அடிப்படையில்
அம்மாவுடைய அரசை பற்றி பல்வேறு நடவடிக்கை எடுத்தாங்க. அதாவது அம்மாவுடைய பிறந்தநாளே வந்து அந்த காலத்திலே முதல்ல இந்தியாவில் எந்த தலைவர் அளவுக்கு பிறந்தநாளில் மரம் நடுவிழாலாம் ஏற்பாடு பண்ணோம். ஆனால் இன்றைக்கி மரத்தை வெட்டுறதும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து திருவள்ளூர் நகராட்சியில் ராஜம்மா தேவி தானே, ராஜம்மா தேவி அவங்க வந்து அவர் தனியார் வந்து நிலம் கொடுத்துருக்காரு. அதில் காலங்காலமாக பார்க் இருந்தது. அந்த பார்க்கை வந்து இப்போ எடுத்துகிட்டு இப்போது கடை கட்ட வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கி மக்களுக்கு பிரயோஜனப்படுறது பூங்கா. அந்த பூங்கா வந்து எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து பார்க்கு கட்டுறாங்க. இது கமர்ஷியலாக இன்றைக்கி வந்து கடைகள் கட்டுறாங்க. 19 கடைகள் மொத்தம் இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல. அது கட்ட வேண்டிய அவசியம் என்ன நான் கேட்குறேன். அப்போ ஆளுங்கட்சிக்கு அவங்க வந்து துட்டு அடிக்கணும், காசு அடிக்கணும், அதுக்கு உண்டான வழி என்ன? அதுக்காக வந்து பூங்கா அடிக்கலாமா? அதில் பூங்கா அடிப்பதை தடுத்து நிறுத்துகிறோம். அதை மறுபடியும் வந்து அது பூங்காவை ஆக்கணும். திருவள்ளூர் நகராட்சியில் அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லை, சாலைகள் குண்டுங்குழியும் சரி, அதே போல் வந்து மருத்துவமனையில் அவ்வளோ நிலை, அதே போல் கழிவுகள் வந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, அதே போன்று தெருவிளக்குகள் எரிவதில்லை. இது போன்ற அந்த பிரச்சனைகளை முன்வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் இன்றைக்கு எழுச்சியான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பூவை ஜெகன்மூர்த்தியார் ஒரு கடத்தல், அதாவது எங்களோட கூட்டணியில் இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக இப்போ இதே பார்த்தீங்கன்னா வந்து அவர்கள் கட்சியில் வந்து இருக்கிறவங்க எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் சரி, ஆள் கடத்தல் பண்ணலாம், அது மட்டும் இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம், நில அபகரிப்பு பண்ணலாம், எது வேண்டுமானாலும் சொல்லலாம். காவல்துறையில் உள்ள பூந்து கூட ஒரு அக்யூஸ்டை கூட்டு போகலாம். ஆனால் அவங்க மேலே எந்த சட்ட நடவடிக்கை கிடையாது. ஆனால் அதே வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க, அதே போல் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க, உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு கள்ள ஓட்டு போட்டவொடனே பிடிச்சி கொடுத்தேன். அதுக்கு என் மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எஃப்ஐஆரில் 5 செக்ஷனு, இன்னொரு எஃப்ஐஆரில் 5 செக்ஷனு, இன்னொரு எஃப்ஐஆரில் 5 செக்ஷனு, இன்னொரு எஃப்ஐஆரில் 5 செக்ஷனு. அப்போ 4 எஃப்ஐஆரில் எத்தனை செக்ஷன் வந்து 20 செக்ஷன். ஏன்? அப்போ இந்த ஆட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம். நாங்கள் இந்த ஆட்சியினுடைய கொடுமைகளை மக்களுக்கு எடுத்து வைக்கிறோம். ஜீர்ணிங்க. அப்போ ஆட்சியுடைய அதிகாரத்தை கொண்டு எதிர்கட்சிகளை பழிவாங்க. நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்த என்னுடைய கலீக்ஸ் என்று அழைக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், அதாவது கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள், அவங்க மேலெல்லாம் போய் வழக்குகள் எல்லாமே சரி. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியில் இருக்கிறது ஒரே காரணமாக இன்றைக்கி ஜெகன்மோகன் சட்டப்படி அணுக வேண்டியதானே. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அதை விட்டுட்டு அவர் என்ன பெரிய வந்து ஒரு தேச துரோகம் குற்றம் மாதிரி போட்டு அவரை வந்து பிடிப்பதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 போலீஸை போட்டு நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா, அப்போ வந்து எந்த அளவுக்கு அந்த கால் புணர்ச்சி ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறது கூட தாங்கிக்க முடியாத ஒரு நிலைமை தான் இன்றைக்கி. அந்த ஒரு நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூட்டணி கட்சி மேலே தீவிரம் காட்டுறது. ஏன் உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் கூட்டணியில் உள்ளவங்க அவங்க வந்து துஷ்பிரயோகம் பண்ணும்போது அதே காட்டுறது இல்லாத? அப்போ வெண்ணெய் ஒரு கல்ல சுண்ணாம்பு ஒரு கல்ல அப்படி தானே. இப்போ ஒரு சட்டன்றது பார்த்தினா சட்டன்றது ஆளுங்கட்சிக்கு கிடையாது, சட்டன்றது எதிர்கட்சிக்கு மட்டும்தான் அடிப்படையில் ஆக முடியாது. என்னன்றது மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, சட்டப்படி நீதிமன்றம் ஒன்று இருக்குது, அது நிச்சயமாக சந்திப்போம். இப்போ என்ன கூட தான் 4 எஃப்ஐஆரில் 20 செக்ஷன் போட்டால் கூட கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தா நீதி நிலைநாட்டுற வகையில் வந்து கோர்ட்டுக்கு போய் இன்றைக்கி வந்து குவாஷ் பண்ணுறேன் இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீட்டுக்கு 8 பேர் வந்தாங்க. இன்றைக்கி 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர், 3 ஏசி, ஒரு 2 இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிளாக வந்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? 5 வருஷம் ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு அலைஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி அது சட்டன்னு ஒன்று இருக்குது, அது தெரிஞ்சுக்கும். இன்றைக்கி அந்த ஆஃபீஸர் ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்டா அவர் வீட்டுக்கு போகணும், தேவையில்லாமல் 5 வருஷம் இன்றைக்கி நிறையா நடந்துகிட்ருக்கேன். இன்றைக்கி ஸ்டாலினை வந்து காப்பாற்றுறாரு அவரை. இவங்களெல்லாம் 8 பேர் வந்து ஸ்டாலின் வந்தார், ஸ்டாலின் கை விட்டார், அவ்வளோதான். இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்து பதில் சொல்லணும். நீதிமன்றத்தில் நம்ம வந்து கேட்குற கேள்வி பதில் சொல்லி தான் ஆகணும். சார், இப்போது தலித் தலைவர் என்ற ஒரு அடிப்படையில் திமுக கூட்டணியில் இருக்கிற விசிக தலைவர் ஒரு கண்டனம் கூட இன்னும் அவர் தெரிவிக்காமல் இருக்காது. அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க சார்? இல்லை, அப்போது அதாவது வந்து ஒரு விசிகா பொறுத்தவரை வந்து ஒரு தலித் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம். ஏன்னா அப்படி இருக்கும்போது அவர் பேசணும். அவர் பேசாமல் இருக்காருன்னா வந்து யார் பேச விடாமல் பண்ணாங்க, யார் வாயை மூடினாங்க, அதான் வந்து இப்போ கேள்வி. சார், பாமக கட்சியில் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் மோதல் இருக்குது. நேற்று பயங்கரமாக வந்து இங்கே திருவள்ளூர் நடைபெற்ற கூட்டத்தில் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அவங்க குடும்ப பிரச்சனைங்க. அது இன்னைக்கு சண்டை போட்டிருக்காங்க, நாளைக்கு ஒன்றாயிடுவாங்க. இதை நீங்கள் நானே பேசணும். இது ஓட்டு வங்கி எப்படி சார் பார்க்குறேன்? வர தேர்தலில் இது அவங்க குடும்ப பிரச்சனைக்கு வந்து அதாவது வந்து ஒட்டு மொத்தமாக அவங்க சார்ந்திருக்கின்ற ஓட்டு இருக்கு இல்லையா, அது அவங்க தான் இறுதி எஜமாங்க, அவங்க தான் முடிவு செய்கிற விஷயம். நீங்கள் நாங்கள் முடிவு செய்கிற விஷயம் அது. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. தேர்தலில் பாஜக ஓகேப்பா.